திருக்கிட்டு தாத்தேன் பாய் எருவா பாட எருவா என்கிட்ட குடுறா. ஒரு ரூபாயா பாட எனக்கு அந்தரத்துல கிடைச்சது. அந்தரத்துல விட்டு நான் தான் எருவா என்கிட்ட குடுதா. இந்தா டேய் பந்தயம் கட்டி ரொம்ப நாள் ஆகுது, வெட்டு வச்சுக்கலாம் வரியா? ஐ அம் ரெடி. டேய் அந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கிறது விசிட்டரா பேஷண்டா? என்ன ஸ்டைலா உட்கார்ந்து இருக்காரு அவர் பேஷண்ட்ங்கற? பந்தயமா? பந்தயம் வா. மொழியே சரியில்லை. ஹலோ சார், நீங்க விசிட்டரா பேஷண்டா? நோ 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 நோ. இந்த ஃபீவர் கிவர் இல்லாத என் பேரு ஜானி லீவர், வர்க்கிங் இன் இந்துஸ்தான் லீவர், டாப் சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ். எனக்கு 8500 ரூபாய் மாச சம்பளம். கம்பெனி தரப்புல பங்களா, காரு, வேலைக்காரங்க எல்லா வசதியும் கொடுத்திருக்காங்க. வீட்டுக்காரி இருக்கால, அவளை 10 நாளைக்கு முன்னாடி தெருவுல ஒரு நாய் கடிச்சிருச்சு. பைத்தியம் முடிச்ச நாய். அவன் என்ன கடிச்சா அது மாதிரி எனக்கு வந்துருச்சு. நான் ஜென்டில்மேன், பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். இந்த ஃபீவர் கிவர் இல்லாத ஜானி லீவர், வர்க்கிங் ஹிந்துஸ்தான் லீவர். டேய் எட்ரா பந்தய பணத்தை. யார்கிட்ட பணம் கேக்குற? அவனுக்கு ஜாஸ்தியா இருக்கு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நீங்க கொடுத்த பணம் முழுக்க அம்மா ஹாஸ்பிட்டல் அக்கௌண்ட்ல போட்டுட்டேன் சார். குட் குட், தேங்க்யூ so much. கொஞ்சம் இருங்க சார். இந்த 10,000 ரூபாய் செக் யார் கொடுத்தது? நம்ம ஹாஸ்பிட்டல் வேலை பார்க்குற ஒரு லேடி டாக்டர் அம்மா ஹாஸ்பிட்டல் கொடுத்த டொனேஷன். 10,000 rupees. பெரிய பணக்காரி போல் இருக்கு. டெய்லி தயிர் சாதம் தான். சாக்லேட் வேற. என்ன அப்படி பாக்குறீங்க? உண்மை எப்படி இருக்கும்? தாராளமா உதவி பண்றதுக்கு ஏராளமா பணம் இருக்குங்கிற அவசியம். உங்க பேரு? என் பேரா? என் பேரு மறந்து போயிட்டீங்களா? என் பேர் ஸ்வேதா. ஸ்வேதா? ஸ்வேதா. ஸ்வேதா, நைஸ் நேம். எங்க தங்கி இருக்கீங்க? வர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல். மிஸ் ஸ்வேதா, இந்த செக் நீங்க கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச். அஜய், நான் உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். எனக்கு எல்லாம் தெரியும். உண்மை சொல்லு, உனக்கு டொனேஷன் பிடிச்சிருக்கா, அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா? ரெண்டும். அந்த கன்ஃபியூஸ் எல்லாம் வேண்டாம். இது ரெண்டுல எது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? ஐ காட் இட். உன் கண்ணு சிரிப்புமே சொல்லுது நீ அந்த ஸ்வேதா கிட்ட மனசை கொடுத்துட்டேன்னு. கரெக்டா. மேரேஜ்னு ஒண்ணு செஞ்சுக்கணும்னா அவளை மாதிரி ஒருத்தி கிடைக்கணும். மனசும் உடம்பும் கூட அவ்வளவு அழகா இருக்கும். டேய், இந்த மேரேஜ் விஷயம் மட்டும் யாருக்கு யாரை எங்க எழுதிருக்கோ அங்கதான் நிச்சயமா நடக்கும். உனக்கு எந்த பொண்ணு எழுதிருக்கோ? ஹாய் ரம்யா, உன் பாய் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கா? சீபா. ஏய் ஸ்வேதா எங்க? மேல இருக்கா. கடவுளே 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 கடவுளே, அவரை நான் மனப்பூர்வமா விரும்புறேன். ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. இல்லையா
சொல்றல. மை காட், இங்க பாருடா, நீ கூட லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? ஜப்பான்ல இருக்கிற புத்தர் சிலை மாதிரி கண்ணு மூடிட்டு இருந்த நீ கூட மாறிட்டேன்னா? ஹேட்ஸ் ஆஃப் ஸ்வேதா. ஏய் ஏய் ஏய், நீ என்ன முத்தம் கொடுக்குற? இங்க பாரு. சாரி, ஐ அம் சாரி. ஓகே ஸ்வேதா, யார் அவரு? ஸ்வேதா, ஏய் சொல்லு, யார் அவரு? கம் ஆன். அது அப்புறம் சொல்றேன்டி. அவரை நான் விரும்புறேன், ஆனா அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஐடியாஸ் கேட்கறதுக்கு தான் கடவுள் ஃப்ரெண்ட்ஸை கொடுத்திருக்காரு. நீ அவரை விரும்புறல்ல? ஓகே டாஷன். லவ் ஃபார்முலாவை எடுத்து விடு. லவ் ஃபார்முலாவா? என்னடி அது? ரூல் நம்பர் 1, அவர் கண்ணில் படாம ஆட்டம் காட்டணும். அதுக்கு போனோ லெட்டரோ தான் வசதி. ரூல் நம்பர் 2, ஃபாலோ மீ. அப்பப்போ ஒரு gift கொடுக்கணும், ஒரு பெண்ணோ பொம்மையோ. ரூல் நம்பர் 3, அங்க வா இங்க வான்னு அலைய வை. அவர் வருவாரு, ஆனா நீ அவர் கண்ணில் படவே கூடாது. ரூல் நம்பர் 4 என்னடி? உன்னை பார்க்கணும்னு ரொம்ப அலைவாரு. ஹோல்ட் ஆன். சடனா ஒரு நாள் எதிரில போய் நில்லு. மை டார்லிங், நான் தான் அந்த ட்ரீம் கேர்ள்னு சொல்லு. எஸ்னா ஓ லக், நோனா அவர் பேட் லக். ஸ்வேதா, நீங்களா? ஐம் சாரி. இட்ஸ் ஆல்ரைட். கொஞ்சம் புக்ஸ் வாங்கலாம்னு வந்தேன். பாய். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். சிட்டி, ஏ சிட்டி. சார், யார் வச்சு இந்த பக்கம்? அது இந்த மாதிரி குப்பையெல்லாம் வைக்க கூடாது. எப்ப சொல்லுங்க. ஏய், யார் நீ? யார் நீ? ஒன்னதான் கேக்குறேன். ஏய், எனக்கு இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமெல்லாம் பிடிக்காது. Get out. சார், உங்களுக்கு என்ன? சிட்டி பாபு, போலீஸ் கூப்பிடு. அவங்களே போலீஸ், அவங்களே போலீஸ் ஆபீசர் தான். I'm ரம்யா, IPS, ASP. டிஓஜி சார் தான் அவர் பொண்ணை நீங்க காப்பாத்தினதுக்கு இந்த பொக்கே உங்களுக்கு கொடுக்க சொன்னாரு. ஐயோ, ஏண்டா முதல்ல சொல்லக்கூடாது. முட்டாள்டா நீ. தேங்க்யூ சார். ஐம் சாரி. ஐம் ரியலி சாரி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். கூட உங்களுக்கு ஒன்றும் அடிப்படலையா? பாஸ், 3 கோரிக்கைகள் தீர்ந்துச்சு. அதுக்காக உனக்கு 30 தேங்காயை உடைச்சிட்டேன். அக்கௌண்ட் செட்டில் ஆயிடுச்சா? இப்ப 4வதா ஒண்ணு சொல்ல போறேன். என்னன்னு சொல்லட்டா? அஜய் என்ன சூப்பரா இருக்காரு மாமோய். I'm so sorry. I'm sorry. I'm very sorry. அவர் எனக்கு சொந்தமாகணும். அஜய் நான் காதலிக்கிறேன். என் ஸ்வேதாவுக்கு கூட அவர் மாதிரியே ஒருத்தர் கிடைக்கணும். அதையும் சொல்லிட்டேன். ஞாபகத்துல வச்சுக்க, மறந்து போயிடுவியா? நான் வரேன். ஓகே? ஆமா,
இன்னும் எத்தனை காலத்துக்கு நான் ஸ்வேதாவோட கேஸ்க்காக கோட்டையை சுத்திட்டு வருது? இந்த ஆம்பளைங்க சாம்ராஜ்யத்துல நீயாவது பொம்பளைங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா? இத பார், என் லாயரை ஜெயிக்கவை. நீ மட்டும் என்னை ஏமாத்துன, இந்த தேங்காய் எல்லாம் எடுத்துட்டு போயிடுவேன். பரவாயில்லமா உன் ஃப்ரெண்ட்ஷிப். லாயரு நீயே பேசி, ஃபீஸையும் நீயே கட்டி, கோர்ட்டுக்கு நீயே வந்து கேசி ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆஸ்தியை வாங்குறதுக்கு மட்டும் உன் ஃப்ரெண்டு வருவா போல் இருக்கு. ஏன் சார், ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கா? ஆஃப் கோர்ஸ். என்னங்க டாக்குமெண்ட்ஸ், உங்க ஃபீஸ். டாக்குமெண்ட்ஸ் மட்டும் இங்கே இருக்கட்டும். கேஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஃபீஸை உன் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன். எதுக்குங்க? எதுக்குன்னா உன் மேல எனக்கு ரொம்ப பிரியம். பிரியத்துக்கு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கா? யூ கேன் கோ. தேங்க்ஸ் சார். மிஸ் ஆஃபீஸர். சார், யூ கேன் கோ. யசோதா, நம்ம அஜய்க்கு ஒரு நல்ல பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கேன். ஐபிஎஸ் ஆபீசர் அசத்தலா இருக்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. நம்ம பையன் டாக்டர், பொண்ணு டாக்டரா இருந்தா நல்லா இருக்கும். இல்லடி, ஐபிஎஸ் ஆபீசர் நல்லா இருக்கும். இல்லங்க, பொண்ணு டாக்டரா இருந்தா கரெக்டா இருக்கும். சும்மா கழுத. ஐபிஎஸ் ஆபீசர் கரெக்ட். நீங்க தான் மெச்சுக்கணும் ஐபிஎஸ். அங்கிள், நீங்க ரெண்டு பேரும் கரெக்ட் இல்ல. அஜய்க்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு. என்னது? அஜய் மனசெல்லாம் இப்போ அம்மா ப்ராஜெக்ட்ல இருக்கு. அதத்தான் இப்ப சொன்னியா? சாரி, அவ வேற ரூட்ல போயிட்டு இருக்கா. நான் கண்டுபிடிச்சிட்டேன். சரி சரி நிறுத்துறா. ஹாஸ்பிடல்ல சீனிவாசன் சார் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஓகே ஓகே அங்கிள் பாய். இங்க பாரியா, நோ, என்னால முடியாது. நான் சொல்றத கேளு. எனக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன சம்பந்தம்? கொஞ்சம் இரியா. இப்ப நீ வேண்டான்னு சொன்னேன்னு வச்சுக்க, அப்புறம் இந்த சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷனே கேன்சல் ஆகி போயிடும். மினிஸ்டர்ட்ட பேச்சு வாங்கினியா? நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் ஏன் இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கணும்? பேஷன்ஸ் எல்லாம் விட்டுட்டு மந்திரிக்கு காலை பிடிக்கணுமா? ஏயா கொஞ்சம் அட்வைஸ் பண்ணியா? இவர்தான் உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சே. அஜய், அவர் சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கடா. ஒன்னா ஒர்க் பண்ற இடத்துல அட்ஜஸ்ட் பண்றது தப்பு இல்ல. சரி, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற தப்பு இல்லைன்னா மந்திரி கிட்ட சொல்லி அம்மா ப்ராஜெக்ட்டுக்கு இடத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இப்ப நீங்க கேட்டதை நானும் செய்யறேன். ஓகே ஓகே தம்பி, ஓகே. ஓஹோ, இவ்வளவு பெரிய இடத்தை சாயந்தரத்துக்குள்ள கிளீன் பண்றதுன்னா ஜஸ்ட் இம்பாசிபிள். ஆமா சார், ரொம்ப கஷ்டம். என்னடா இம்பாசிபிள்? There is nothing like impossible. Understood? Right, Chitti. பார்ட்டி ராயல் ஹாஸ்பிட்டல் சில்வர் ஜூப்ளி செலிப்ரேஷன் சந்தர்ப்பத்தில் நமது நண்பர் ஹாஸ்பிட்டல் ஓனர் திரு சீனிவாசன் அவர்களை மனப்பூர்வமாக பாராட்டுகிறேன். அதே சமயத்தில் டாக்டர் அஜய்குமார் மக்களுக்காக ஆரம்பிக்க போகும் அம்மா ஹாஸ்பிட்டல் என் உள்ளத்தை தொடுகிறது. இது பற்றி நான் சிஎம்மோடு பேசினேன். அரசாங்கத்தின் சார்பில் இந்த அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு 30 ஏக்கர் நிலத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளார். டாக்டர் அஜய்குமார் அவர்களை கவர்மெண்ட் ஆர்டரை ஏற்றுக்கொள்வதற்கு நான் இங்கே அழைக்கின்றேன். Love formula. Rule number 2. My dear Ajay, எடுத்துக்கோ. என்ன அறுக்காத மடையா? டேய், என்ன ஹலோ, டாக்டர் ராஜா ஹியர். யார் அது? ஸ்வப்னா. என் பார்சல் வந்ததா? வந்தது. ஆமா, நீ என்ன இந்த பார்சல் பொம்மை பூவுன்னு சொல்லி என்ன இப்படி பின்னாடியே துரத்திட்டு வர? நான் விரும்புற பொம்மை, நான் விரும்புற பூவு, நான் விரும்புற ஒருத்தருக்கு எழுதின லெட்டர். ஸ்வப்னா, உனக்கு என்ன பைத்தியமா? Will you shut up? I will not shut up. உன்னை கல்யாணம் பண்ற வரைக்கும் இந்த அன்பு நிக்காது, இந்த பைத்தியமும் நிக்காது.
ஒரு லவருக்கு முத்தம் கொடுக்கற அளவுக்கு வந்துட்ட போல இருக்கு. ஷட் அப். ஏய் ஸ்வேதா, சின்ன பிள்ளையில இருந்து நம்ம கிளாஸ்மேட்ஸ், ரூம்மேட்ஸ், பாத்ரூம்மேட்ஸ். ஏன் கிட்ட எதுக்கு மறைக்கிற? மரியாதையா உன் லவர் பேர் என்னன்னு சொல்லு. 3 எழுத்துல வரும். பிரபு, திலீப், அச்சா, முரளி, ராமன், லக்ஷ்மணன். லக்ஷ்மணன்? ஏய் அங்கே எழுத்தடி. ஏய் ஸ்வேதா, அட்லீஸ்ட் இதுக்காவது பதில் சொல்லு. அவர் என்ன வேலை செய்யறாரு? அதே நீயே சொல்லு பார்க்கலாம். லாயர், ஜெயிலர், ஆக்டர், புரோக்கர், சர்க்கஸ்ல ஜோக்கர். ஜோக்கர்? ஏய் ஸ்வேதா, சின்ன பிள்ளையில இருந்து எதுவா இருந்தாலும் நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்குவோம்ல. அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்னு சொல்ற? உன் லவ்வரை எனக்கும் கூட 50-50. You bloody idiot! இன்னொரு தடவை சொல்லுவியா? சொல்லுவியா? கண்ணு மூடிக்க. மூடிக்க. உன் லவரை நினைச்சுக்க. எந்த நிமிஷத்துலயும் அவர் உன் கண் முன்னாடி வந்துருவாரு. கண்ணு மூடிக்க. லவ் கரண்ட் உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா ஏறுது பாரு. லவ்லியா உன் லவர் லவ் பண்ணுவாரு. Don't stop. ஏய் என்னாச்சு? தலைவலி குறைஞ்சிருச்சு. ஆனா அந்த வலி எப்படி குறைக்கிறது? இங்க பாருடி, அந்த வலியை குறைக்கணும்னா நேரா உன் லவர் கிட்ட போய் ஐ லவ் யூன்னு சொல்லு. ரொம்ப ஈஸியா சொல்லிட்டேன். உனக்கு இப்படி ஒரு நிலைமை வரட்டும், அப்ப சொல்றேன். எனக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டா டைரக்ட் அட்டாக். சிட்டி அவுட். ஏய் சிட்டியா? எஸ். என்னது? அஜய் டார்லிங். டார்லிங்? Ajay, darling, I love you, ஹலோ எஸ்பி. என்ன வாசல்ல நின்னு கனவு காண்றீங்களா? உள்ள வாங்க. சௌக்கியமா? சௌக்கியமா இருக்கேன். இன்னைக்கு பொக்கே எடுத்துட்டு வரலையா மேடம்? ஏன்டா ஸ்கிரீன் விளக்கிட்டு எட்டி பாக்குற? மூஞ்ச பத்தியா? அப்படி போட. ஏன்டா எட்டி பாக்குற? எட்டி பாக்குறதுக்கு ஒரு ரூம் எனக்கு கிணத்துக்குள்ள இருக்கு. என்ன சீட்டு, அஜய் சார் ரூமுக்கு ஒரு பியூட்டிஃபுல் ஃபிகர் வந்திருக்குது. லவ் டெவலப்மெண்டா? ஏன்டா தேவையில்லாத ஆலோசனை என்ன பண்ற? அது இல்ல சிட்டி, அவங்க 2 பேரும் ரூமுக்குள்ள உட்கார்ந்து என்ன செய்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? எனக்கு இதான வேலை. எனக்கு இதுதான் வேலை. அநேகமா இது லவ்வே தான். உட்காருங்க. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? எனிதிங் ப்ராப்ளம்? ஒரே ஒரு ப்ராப்ளம் தான். நீங்க என்ன நீனு கூப்பிடலாம்ல? ஓ அதா கண்டிப்பா. நீ என்ன கூப்பிடுற? இங்க எதுக்கு வந்த? ஏதாவது மெடிக்கல் ப்ராப்ளமா? அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. அப்புறம் ஏய் என்ன என்ன பண்ற? என்னன்னு சொல்லு. சொல்லு. அது எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. உன் ரூம்க்கு யாரோ பியூட்டிஃபுல் கேர்ள் வந்திருக்காளா? யார் அந்த டேபிள்? என் கேர்ள் ஃப்ரெண்ட். How dare you? I kill her. என்ன தைரியம் தான் இப்படி எல்லாம் பேசுவ? நீ என்ன ஒரு மாதிரி பைத்தியம் நினைச்சியா? நீங்க 2 பேரும் அங்க என்ன செய்றீங்க? சான்ஸ் கிடைச்சா என்ன வேணாலும் செய்வோம். கட்டி அணைச்சுக்கிட்டோம், முத்தம் கொடுத்துக்கிட்டோம், இன்னும் தேவைப்பட்டா என்ன வேணாலும் செய்வோம். நீ என்ன பொண்டாட்டியா மிரட்டுற? எஸ் டெஃபினட்டா உன்னை என் புருஷன் ஆக்கிக்க போறேன். கிழிச்ச என்னங்க போன்ல என் அத்தை பொண்ணு தினம் அப்படித்தான் டெலிபோன் வழியாவே என் உயிரை எடுத்துருவா லூசு. அப்படின்னா உங்களுக்கு மறுப்பணி இருக்காளா? அதெல்லாம் இருக்கட்டும், நீ இங்க எதுக்கு வந்த? எதுக்கு வந்தேன்னு கேட்டேன். எமர்ஜென்சி. எக்ஸ்கியூஸ் மீ.
போற இப்போ பாம் வீசறதுக்கா எஸ் என் பாய் ஃப்ரெண்ட் மேல பாம் வீசறதுக்கு லவ் பாம் யாரோ கேசட் கொடுத்தாங்க சார். என்ன கேசட் அது? பழைய சினிமாவா புது சினிமாவா? சினிமா இல்ல டாடி, ஹார்ட் சர்ஜரி சம்பந்தப்பட்டது. எப்பவும் ஹார்ட் சர்ஜரி ஹாஸ்பிட்டல் நினைப்பை தவிர வேற நினைப்பே இல்லையா உனக்கு? ஏய், உன் வயசுல நான் சினிமா பாக்குறதுக்கு பல்லாவரத்துல இருந்து பாரிஸ் வரைக்கும் நடந்து வந்திருக்கேன்டா. எந்த வயசுல அனுபவிக்கணும் அந்த வயசுல அனுபவிக்கணும். ஹலோ my dear Ajay darling, நான் தான் சுப்னா. இந்த கேசட்டை பார்த்த பிறகு நான் வேற ஒரு பொண்ணை பத்தி யோசிக்கவே மாட்டேன். உன்னை போல ஒரு ஆணுக்கு சொந்தமாகணும்னு நினைக்கிறேன். என் அழகை பார். வாழ்க்கை பூரா உன் கூடவே ஒய்யாரமா நடக்க துடிக்கும் என் பாதங்கள். சின்ன சின்ன ரோஜா மாதிரி உன் கைக்குள்ளேயே அடங்க துடிக்கும் உன் சின்ன இதழ். உன் விரல்கள் பட்டு சிவக்காதானே கனவு காணும் என் பொன்னே. கவிதை போன்ற உன் பேச்சை கேட்க துடிக்கும் யாரும் தொடாத என் செவிகள். தினம் தினம் நீ தேடுகின்ற ஆஹா, நம்ம பையன் ஏதோ ஒரு வலையில விழுந்துட்டா. இனிமே நமக்கு கவலை இல்ல. இந்த சந்தோஷமான நேரத்துல ஒரு ஃபுல் பாட்டில் ஏத்தா நல்லா இருக்கும். வேண்டாம்னு சொல்லுங்க. ஹலோ, யாரது? ஏய் சொப்னா, உனக்கு ஏதாவது புத்தி இருக்கா? ஓஹோ, என் கிஸ் தானே கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. அடச்சி, பைத்தியக்காரத்தனமா பேசாத. என்ன நீ இந்த மாதிரி அம்மனை கேசட்லாம் வச்சு என் உயிர் எடுத்துட்டு இருக்க? ஏய் மிஸ்டர், அது ஒண்ணு அம்மனை கேசட் இல்ல, தங்கம் மாதிரி இருக்கிற என் பாடி கேசட். ஆஃப் கோர்ஸ். இங்க பார், அந்த கேசட் எதுக்கு அனுப்பி வச்ச? அதை விட நீயே நேர்ல வந்து வச்சுக்க, என் நெஞ்சோடு அணைச்சு அந்த அழகான இதழ் மேல முத்து முட்டிருப்பேன். ஓ மை காட், கிஸ் கொடுத்திருப்பியா? ஹலோ, உன் ரோஜா நிற கன்னத்துல முத்தம் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் உன் அருமையான கழுத்து இருக்குல்ல, அங்கேயும் கொடுத்துருவேன். அப்புறம் என் கைக்குள்ள அடங்குற ஒரு இடுப்பு இருக்குல்ல, ஓ மை காட், அங்கேயும் கொடுத்துருவேன். அதோட விட்டுருவேன்னா? ஏய் சொப்னா, வா வந்து கேளு. இன்னும் நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. நல்ல மூட்ல இருக்கேன். சொப்னா டார்லிங். பைத்தியக்கார பொண்ணு இதோட அடங்கட்டும். சிம்மா 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 ரம்யா 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 சிம்மா சிம்மா என்னாச்சு சிம்மா என்னாச்சு are you all right? oh my god, கனவு கண்டிட்டு இருந்த கெடுத்துட்டியடி. கனவா? என்னடி சொல்ற? பைத்தியக்கார பொண்ணே, தீராத ஆசைகளை தீர்த்துக்க தாண்டி கடவுள் கனவு கொடுத்திருக்கான், தெரிஞ்சுக்க. Is it? கண்ண முடிக்க உன் லவரை நினைச்சுக்க, அப்புறம் தெரியும்டி கனவோட பவர். சிம்ம சிம்ம சிம்மா சிம்ம சிம்ம சிம்மா சிம்ம சிம்ம சிம்மா சிம்ம சிம்ம சிம்மா சிம்ம சிம்ம சிம்மா. எப்படி இருக்கு? ஓகே சார். சொப்னா, ஐம் சாரி, சொப்னா என் கேர்ள் ஃப்ரெண்ட். அந்த பொண்ணு கூட உங்க ஹாஸ்டல் பக்கம் தான் இருக்கா. நான் இப்ப அந்த பக்கம் தான் போறேன். உங்களை ட்ராப் பண்ணட்டுமா? ஓகே ஓகே சார். ஓகே சிஸ்டர், பிளட். ஆமா, இப்ப ஓகே தானே?
நானா? I'm perfectly all right. ஓகே அதோ சொல்லுங்க குட் நைட். Good night. ஸ்வேதா, ஐம் சாரி. ஒன் மினிட் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். 1 minute. ஐம் ரியலி சாரி. மறுபடியும் உங்க கையை தொட்டேன். ஐம் ரியலி சாரி. It's okay. ஓகே, உங்களுக்கு ஓகேனா எனக்கு எப்படி ஓகே ஆக முடியும்? நான் அப்பவே சொன்னேன்ல, சொப்பனான்னு ஒரு பொண்ணுகிட்ட மனசை கொடுத்துட்டேன்னு. ஸ்வேதா, உங்ககிட்ட பிரைவேட்டா ஒரு விஷயம் பேசணும். Come on. இப்ப சொல்லுங்க. ஒண்ணும் இல்லைங்க. நான் விரும்புற அந்த பொண்ணுக்கு சின்னதா ஒரு gift கொடுக்கலாம்னு பாக்குறேன். என்ன கொடுத்தா நல்லா இருக்கும்? சேலை, டைமண்ட் ரிங், ரெண்டும் இல்லைன்னா முத்தம். ஸ்வேதா, எனக்கு எதுவுமே தெரியாது. ஐம் சாரி. இன்னொரு சின்ன மேட்டர் போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போடுங்க. என் ஸ்வப்னாவுக்கு முத்தம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இதான் முதல் அனுபவம். இப்படி கொடுத்தா நல்லா இருக்குமா, இல்ல இப்படி கொடுத்தா நல்லா இருக்கும்? ரெண்டும் இல்லைன்னா Good night. ஸ்வேதா, one minute. எல்லாம் எனக்கு தெரியும். மாட்டிக்கிட்டோம். The Home Affairs Minister shortly brings to your notice Madam. that yes. Phone for you. எங்க? அங்கே. இங்கயா? Hello, Ramya here. ரம்யா, அஜய் ஹியர். இப்ப சடனா ஐ லவ் யூ சொன்னு வச்சுக்க, நீ என்ன ஆவ? ரம்யா, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, சின்னதா ஒரு பூகம்பம். நாளைக்கு மார்னிங் 10 மணிக்கு பீச் டெம்பிளுக்கு வந்துடுறியா? எதுக்கு? அது அங்க வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு, வெள்ளை ஜாக்கெட் போட்டுக்கிட்டு, வெள்ளை ரோஜா பூவோட நான் அசந்து போற மாதிரி வரணும். ஓகே? ஓகே, தேங்க்யூ. சே குட் பை. Bye. Oh. தினத்தந்தி ஆபீஸ் நம்பர் தெரியுமா? ஸ்வேதா, உனக்கு போன். குட் மார்னிங் ஸ்வேதா. குட் மார்னிங். மார்னிங் பேப்பர்ல அட்வர்டைஸ்மென்ட் பாத்தீங்களா? நான் கொடுத்ததுதான் என் கேர்ள் ஃபிரெண்ட் ஸ்வப்னாக்காக. இன்னைக்கு நாங்க 2 பேரும் பீச் டெம்பிள்ல சந்திச்சு எங்க மேரேஜ் விஷயம் பேச போறோம். சொல்ல வந்த விஷயத்தை சொல்லிடுறேன். இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டேன். யாராவது ஏதாவது இம்பார்ட்டன்ட் மெசேஜ் எடுத்துட்டு வந்தாங்கன்னா உடனே அவங்கள பீச் டெம்பிளுக்கு அனுப்பி வச்சிருங்க. ஓகே? தேங்க்யூ ஸ்வேதா. முதல்ல நடக்கவே கூடாது. ஸ்வேதா, உனக்கு என்னாச்சு? ஹலோ ரம்யா, தேங்க்யூ ஃபார் கமிங். கூட்டம் வந்ததுக்கு தேங்க்ஸ். ரம்யா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஆனா எப்படி சொல்றதுன்னு தான். ஜாலியா சொன்னாவே புரிஞ்சுக்க. தேங்க்யூ. இது எனக்காவா? ரம்யா, நான் ஒரு பொண்ணை விரும்புறேன். அந்த பொண்ணு என்ன விரும்புறான்னு நினைக்கிறேன். ஆனா அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லாமலே என்ன அங்க இங்க அலைய வைக்கிறா. நானும் அவளை அழ வைக்கணும்னு பாக்குறேன். நீ எனக்கு ஒரு உதவி பண்ண. அந்த பொண்ணு எதிர்க்க நீ டிராமா ஆடணும். என்னை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லு. வந்துட்டா ரம்யா? ரம்யா, ஐ லவ் யூ சொல்லு. ரம்யா, ஐ லவ் யூ சொல்லு. சீக்கிரம் ஐ லவ் யூ சொல்லு. சத்தமா. I love you. I love you too, Swapna.
அப்புறம் நீ அனுப்புற அந்த ஸ்டாச்சு அசத்திருச்சு. அப்புறம் அந்த கேசட் இருக்க அப்போ நான் எத்தனை தடவை பார்த்தேன் தெரியுமா? சொப்னா நான்தான். அதெல்லாம் அனுப்புறது நான்தான். இவன் நடுவுல நீயா? ஸ்வேதா. ஏய், Stop it, Ajay. நான் விரும்புற ஒருத்தரை இன்னொருத்தையும் விரும்புறான்னு தெரிஞ்ச எந்த பொண்ணாலையும் தாங்கிக்க முடியாது. இதெல்லாம் வெறும் டிராமா. அஜய் ஒன்னதான் விரும்புறாரு. என்கிட்ட ஐ லவ் யூ சொன்னதெல்லாம் போய் சத்தியமா ஒன்னதான் விரும்புறாரு. You're lucky. நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா? டிராமா பண்ணா உண்மையை தெரிஞ்சுக்க முடியுமா? நீ நிறுத்தல, நான் மேரேஜ் பண்ணிக்குவேன். மேரேஜ் பண்ணிக்குவியா? உன்னை மேரேஜ் பண்ணிக்குவேன். I love you, Ajay. I love you so much. I love you. எதுக்கு பேப்பரா அவன்கிட்ட கொடுத்துட்டு வந்துடலாம். அவ்வளவுதான். புதுசா கல்யாணம் ஆனவங்க டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு பாக்குறேன். முடியாது. தகராறு பண்ணிட்டு இருக்காங்க. நான் அப்பவே சொன்னேன், டாக்டருக்கு டாக்டர் ஒத்து வராது, லாயருக்கு லாயர் ஒத்து வராது, ஒரே தொழில இருந்தா சரிப்படாதுன்னு. நீ என்னமோ ரெண்டு பேரும் டாக்டருங்க, மேரேஜ் பண்ணா தப்பு இல்லைன்னு சொன்னேன். இப்ப தகராறு ஆரம்பமாயிடுச்சு. போய் பாரு. ஏய், ஷட் அப் ஸ்வேத். No, you shut up. ஏய். ஏய். அம்மா ஸ்வேதா, இந்த ட்ரெஸ் நீ ரொம்ப அழகா தான் இருக்க, வெக்கப்படாத. நாங்களும் காஸ்மோபாலிட்டன் தான். வா. என்ன திடீர்னு? டேய், நேரங்கால தெரியாம வந்துட்டோமா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. உட்காருங்க. ஒண்ணு இல்லடா, இந்த ஆஸ்திய உன்கிட்ட கொடுக்கலான்னு வந்தோம். என்ன ஆஸ்தி? அதாவதுடா, உங்க அம்மாவை நான் மேரேஜ் பண்ணிக்கும் போது ஒரு 50 ரூபா கூட கேட்டதில்ல. உன் பொண்டாட்டி ஆட்டம் மாடர்ன் ட்ரெஸ்ல உங்க அம்மாவையும் பார்த்ததில்ல. ஆமாண்டி, உண்மையை சொல்ல விட மாட்டீங்களா? அஜய், நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்டா. உன் பொண்டாட்டி வரும்போதே உனக்காக ஒரு மூட்டை ஆசையை கொண்டு வந்துட்டான். அந்த ஆசையெல்லாம் அஜய் பேருக்கு டிரான்ஸ்பர் பண்ணுங்க மாமான்னா டிரான்ஸ்பர் பண்ணிட்டு டாக்குமெண்ட்ஸையும் கொடுத்துட்டேன். கொஞ்சம் இருப்பா. ஸ்வேதா, என்னமா இதெல்லாம்? ஏன் உன் ஆஸ்தியெல்லாம் என் பேர்ல எழுதுன? அஜய், இன்னும் எதுக்காக என்னோடது உன்னோடது எல்லாம் பேசுறீங்க? நானே உங்களுக்கு சொந்தமானதுக்கு அப்புறம். அது இல்ல ஸ்வேதா. புறப்படுங்க. Go. ஹலோ ஹலோ ஸ்வேதா, நான் லேப்ல இருந்து பேசுறேன். உன் பிரெக்னன்சி ரிப்போர்ட் பாசிட்டிவ். ஹலோ, ஆர் யூ ஹியரிங்? எஸ் டாக்டர், ஐ அம் ஹியரிங். டாக்டர், ஆர் யூ ஷூர்? எஸ், ஐ அம் ஷூர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் a lot டாக்டர். Thank you very much. One plus one equal to 3. Tube light. One plus one 4 கூட ஆகலாம்ல? என்னம்மா? என்னாச்சுங்க? கொஞ்சம் இரு. ஏய், அங்கே இருங்க. இன்னைக்கு உங்களுக்கு லீவ். இந்தாங்க, இந்த பணத்தை வச்சுட்டு ஜாலியா சினிமாக்கு போங்க. போங்க. சரிங்கய்யா. ஏய், அங்கேயே உட்காரு, எந்திரிக்காத. என்னையில இருந்து நீ அந்த சந்திர மண்டலத்தை கேட்டாலும் உன் கார் அடியில கொண்டு போட்டுருவேன். என்ன உனக்கு? நீங்க தான் சீக்கிரமா ரெடி ஆகுங்க. அதெல்லாம் இல்ல, இன்னைக்கு எனக்கு வெளியே வேலை கிடையாது. இங்கேயே உட்கார்ந்து உன்னையே ரசிக்க போறேன். ஓகே? இன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு ரோட்டரி கான்ஃபரன்ஸ் இருக்கு. அம்மா ஹாஸ்பிட்டல் பத்தி டிஸ்கஷன் இருக்கு. அஜய், உங்களுக்கு சரி எனக்கு சரி, நம்ம 2 பேரை விட அந்த அம்மா ப்ராஜெக்ட் தான் முக்கியம்.
எந்த மாதிரி சூழ்நிலையிலயும் அந்த ப்ராஜெக்ட் நிக்கவே கூடாது. ப்ராமிஸ்? என்னங்க நாம தாத்தா பாட்டி ஆக போறோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஸ்வேதா. அஜய் எங்க? கான்ஃபரன்ஸ்க்கு போயிருக்காரு மாமா. அம்மா ஸ்வேதா, உங்க 2 பேர் ஹனிமூன் முடிஞ்சிருச்சுல, நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஸ்வேதா, நீ இனிமே தனியா இருக்க கூடாது. அதனால பொட்டி படுக்கலாம் எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துரு. கண்டிப்பா பொறுத்து வந்துருமா? ஓகே அத்தை. ஸ்வேதா டாக்டர் கொஞ்சம் வாங்க, சீக்கிரம் வாங்க. என்ன எமர்ஜென்சி? சரி வா. மை காட், சங்கரா. இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் எல்லா டெஸ்டுக்கும் ஏற்பாடு பண்ணுங்க. குயிக். இந்த எக்ஸ்ரே சங்கர் தான். எஸ் டாக்டர். ஆர் யூ ஷூர்? எஸ், ஐ அம் ஷூர். சங்கர் இங்க சேரும்போது எடுத்த எக்ஸ்ரே இது, இப்ப எடுத்த எக்ஸ்ரே இது. அவனுக்கு ஒரு கிட்னி இல்ல. எப்படி மிஸ் ஆச்சு? What the hell is going on here? சங்கருக்கு கிட்னி இல்லையா? நம்ம ஹாஸ்பிடல்ல நம்ம கண்ணு முன்னால பேஷண்ட் கிட்னி எப்படி மிஸ் ஆகும்? சத்தம் போடாதயா பிரதாப். எல்லாருக்கும் தெரிஞ்ச போது. எல்லாருக்கும் தெரியட்டும். போய் கேஸ் போடட்டும். பேஷண்டோட கிட்னியை திருடிட்ட வாய மூடிட்டு இருந்துவாங்களா? பாருப்பா, கொஞ்சம் என் பேச்ச கேளியா. இந்த விஷயம் போலீஸ் வரைக்கும் தெரிஞ்சுட்டா இந்த ஹாஸ்பிட்டல் மானமே போயிடும். பாருமா, எனக்கு 24 hours டைம் கொடு. இதுக்கு மத்தியில தப்பு எங்க நடந்துச்சுன்னு நானே தெரிஞ்சுக்கிட்டு ஆக்ஷன் எடுத்துறேன். நோ, மார்னிங் வரைக்கும் உங்களுக்கு டைம் தரேன். அதுக்குள்ள எல்லா உண்மைகளையும் நீங்க சொல்லிடணும். இல்ல நான் போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணிடுவேன். இந்த ஹாஸ்பிடலை க்ளோஸ் பண்ண வச்சிடுவேன். மைண்ட் இட். சத்தியம் உயிரோட உடனே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போங்க. இந்த போட்டோல இருக்கிறவனை பாத்திருக்கீங்களா? அவன் ஒரு கிரிமினல். சூப்பர். ட்ரெயின் ஆக்சிடென்ட் வச்சு தப்பிச்சிட்டான். அசத்திட்டா. அவனை தேடி தான் வந்திருக்கோம். கண்டுபிடிச்சது சொல்லி அனுப்புங்க. அந்த போட்டோ கொடு. எடுத்துக்கங்க. இங்க பார், உன்னை குறும்பு. ஹாய் மதன், குட் மார்னிங். இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? ஒரு கிரிமினல் தப்பிச்சிட்டான். போட்டோ பார்த்தேன். அப்பா அசத்திட்டான். அவன் இப்ப என்கிட்ட அகப்பட்டா. இன்னைக்கு லீவு தான். போலீஸ் கிட்ட அவன் சிக்காம இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நீ இப்படியே படுத்துக்க, நான் அப்புறம் வரேன். பாய். ஹலோ டாக்டர். ராத்திரி ட்ரெயின் ஆக்சிடென்ட் தப்பிச்ச ஒரு டாக்டர் தேடி வந்திருக்கோம். எப்படி இருப்பான்? 6 அடி உயரம், ஸ்டைலா முடி வளர்த்திருப்பான், நல்ல சிவப்பா இருப்பான், முகத்துல தாடி இருக்கும். தாடி இருந்தா நானும் அந்த மாதிரி தான் இருப்பேன் இல்ல டாக்டர்?
போஸ்ட் பாக்ஸ். தேங்க்ஸ். எமர்ஜென்சி வார்டு சொல்றேன். சீக்கிரம் தூக்கிட்டு போங்க. ஜாகிரதை. ஹலோ, அவருக்கு கிட்னி பஞ்சர் உள்ள போய் டாக்டர் சொல்லுங்க. ஓட்ட பார்த்து கிட்டி ஃபெயில்னு சொல்லாரு. பெரிய டாக்டரா? சார் சார், இன்ஸ்பெக்டர் சத்தியம் டாக்டர் அஜய்குமார் பார்த்தாரா சார்? எங்க? சூலூர்பேட்டை ஹாஸ்பிட்டல்ல. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன மறந்துட்டியா? அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஆம்புலன்ஸே காணாமா சார்? ஆம்புலன்ஸ்? சார் சார், டாக்டர் அஜய்குமார் இப்பதான் சூலூர்பேட்டை செக் போஸ்ட் அடிச்சு நிறுத்திட்டு போயிருக்காரா? Hey! Get me the helicopter! Come on, let's go! Come on, let's go. சிங்கம், இப்பதான் டிவில நியூஸ் கேட்டேன். அதே சார் போலீஸ்ல மாட்டிக்கிற மாதிரி வந்து டேமில் குளிச்சு தப்பிச்சு போயிட்டாராம். அந்த முருகன் தான் அவரை காப்பாத்தணும். இல்ல வெட்டு கட்டுறியா? வெட்டு எதுக்குடா? அதே சார் பொழைக்கிறதே கஷ்டம். ஏன்டா அப்படி சொல்ற? அதே சார் பொழைக்கிறதே கஷ்டம். ஏன்டா அப்படி சொல்ற? அதே சார் பொழைக்கிறதே கஷ்டம். ஏன்டா அப்படி சொல்ற? டேய், என்ன வாய்டா உனக்கு? உன் வாயில இருந்து ஒரு நல்ல பேச்சே வராதா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமாண்டா, எனக்கு பைத்தியம் தான். நீ தானே சொன்ன எனக்கு தனி வாயின்னு. நான் எது சொன்னாலும் அது ரிவர்ஸ் ஆகி போயிடுதுன்னு இல்ல. அதனாலதான் அஜய் சார் பொழைக்கிறது கஷ்டம்டா. அஜய் சார் பொழைக்கிறது கஷ்டம்டா. அஜய் சார் பொழைக்கிறது கஷ்டம்டா. அஜய் சார் பொழைக்கிறது. சாரிடா, சாரி.